ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்ப்போம். பன்னீர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி, வெங்காயம், பன்னீர், பட்டை, சோம்பு, எண்ணெய், நெய், ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், சீரக பவுடர், கரம் மசாலா, முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது. கடாயில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு பட்டையை ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க. கூடவே 3 ஏலக்காவை நெசுக்கி போட்டுக்கோங்க. மணமாக இருக்கும். ஒரு 3 கிராம்பை போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போதும். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன அப்புறம் தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. தக்காளி விழுதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிது, 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஹோம்மேடு தான், ஹோம்மேட் சீரகப்பொடி அது 1 ஸ்பூன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக அப்படியே கலரி விடுங்க. பாருங்கள், எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா. இந்த டைமில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஊற்றிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால் இப்போது கொஞ்சமாக முந்திரியை நெசுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வரும்போது இப்போ பன்னீரை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் பன்னீரை ஆட் பண்ணுங்கள். இந்த பன்னீர் ரெசிபியும் பார்த்தீங்கன்னா எப்படி ஹோம்மேட் பன்னீர் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொதிக்கிட்டோம். லைட்டாக மூடி வச்சுருங்க. டேஸ்டியான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ லாக்டவுன் பீரியடில் யாராலையும் வெளியே போக முடியல மேக்ஸிமம். ஸோ வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்ல டேஸ்டியான பன்னீர் செஞ்சுருக்கோம். இந்த பன்னீர் மசாலா எதுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ரைஸு கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.